வணக்கம் சினிமாக்கார நேயர்களே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கோட் படம் எப்படி இருக்கு, என்ன இந்த ஒரு படம்னா அவரு காந்தி பேர் வச்சுட்டு குடிக்கிறாரு, அதுதான் கொஞ்சம் படத்துல பார்க்க சைக்கிள. ஸோ மக்கள் வந்து படம் என்ன மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா அந்த படம் 1007 கோடி கிரேட்டஸ்ட் ஆல் டைம். எம்ஜிஆருக்கு ஒரு நல்ல நேரம் மாதிரி அண்ணனுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். காட்டக்குள்ள காட்டும் ஒரு டைம் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு தலைவரே சொல்லியிருக்காரு. தவிர்த்து வேற ஒரு கேஸ்டாக இந்த படம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா யாரும் சொல்லுங்க? தளபதி மட்டுமே, தளபதி மட்டுமே. மிஷன் இம்பாசிபிள் ஹாலிவுட் லெவல்ல வச்சிட்டு இருக்கோம், நீங்க துப்பாக்கி முடிச்சிட்டீங்க. சோ ஹோப்பிங் அவங்களோட வந்து லாஸ்ட் மூவி இருந்தாலுமே இட் ஷுட் பி குட். கொஞ்சம் லோவா தான் வச்சுட்டு வந்திருக்கோம். சரி ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்த்துட்டதுக்கு அப்புறம் ஹை பைக்கிக்கலாம். படம் சீக்வன்ஸ்லாம் நிறைய துப்பாக்கி சீக்வன்ஸ் மாதிரி இருக்குன்றாங்க. ஆமா, அப்படி நிறைய பேர் சொன்னாங்க. பட் நான் வந்து லைக் அது கொஞ்சம் இக்னோர் பண்ணலாம். இட்ஸ் ஓகே பிகாஸ் as far as தளபதி is there, it is all going fine with ஒரு வாரமா நைட்ல கண்ணு முடிச்சு நானா உட்காந்து 1:30 மணி வரைக்கும் பார்த்து போட்டதுனா எப்படியே கடைசியில கிடைச்சிருக்கு. சந்தோஷமா தான் இருக்கு. சந்தோஷமா இருக்கு. நம்ம தலைவர் படத்தை ஃபர்ஸ்ட் பாக்குறோம், அவ்வளவுதான். காலேஜ்ல கட்டிட்டு வந்துட்டோம். அது ரசிகர்கள் கோட்டை. டிக்கெட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினோம். பட் நான் அதை சொல்ல விரும்பல. கொஞ்சம் அதான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டீங்க. கொஞ்சம் நிறைய பேர் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ரீச் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் தான் கிடைச்சிச்சு. ஈஸியாலாம் கிடைக்கல. ஏன்னா சாங்ல யார் வருவான்றது தான் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். சோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள போறோம். ஃபுல்லாவே வெளியே வரும். வரும்போது சொல்றேன் கண்டிப்பா. இன்னைக்கு லைவ்ல சொல்லுங்க. தளபதி ஐ லவ் யூ சொல்றபடி அண்ணே சுகந்தி ஆகிய நான் உங்களை லைக் பண்றேனா, அவ்வளவுதான். ஓகே, ஜாலியான விஷயம் பார்க்கலாம். கண்டிப்பா வச்சிருக்காங்க. மங்கத்தோட ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாங்க. No reviews, no comments on that. கண்டிப்பா ஹிட் ஆகுது. லாஸ்ட் ஒன் ஆஃப் த மூவிஸ் தானே, ஸோ டெஃபினட்டா ஹிட் ஆக நிறைய சான்சஸ். கண்டிப்பா எல்லாரும் பேர் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான். வந்தா புடிச்சு அவ்வளவுதான். ஃபுல்லா ஃபயரா தான் இருக்கும். டிக்கெட் எக்ஸ்பெக்டேஷன் எப்பவுமே நிறைய இருக்கும் விஜய் அண்ணா மூவிக்கு. இந்த வாட்டியும் அதே தான். பட் இங்க வெளியில செலிப்ரேஷன் இல்ல, ஹோப் உள்ள வந்து பயங்கரமா இருக்கும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. I don't have any expectations on anything. If it is unless and like until Vijay sir is there, it's always going to be the best. இந்த கண்டிப்பா ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல இதுவா இருக்கும். ஓகே ப்ரோ, டிக்கெட் எப்படி கிடைச்சது? டிக்கெட் நேர்மையா கிடைச்சிச்சு. சிவன் கொடுத்தாரு. உங்களுக்கு டிக்கெட் எப்படி மேம் கிடைச்சது? சுத்தமா கிடைக்கல. ராத்திரி தான் இங்க ஓபன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல தான் புக் பண்ணோம் நாங்க. இல்லைன்னா கண்டிப்பா இன்னைக்கு பாத்துருக்க கூட மாட்டோம். ஆமா, இங்க வந்தவங்க எல்லாருக்குமே நன்றி. சொன்னார்ல டெக்னாலஜி மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. மத்தபடி கதையில எதுவும் சம்பந்தம் இல்ல. பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பிகாஸ் தளபதியோட இன்னும் கடைசி இன்னும் ஒரு படம் தானே இருக்கு. அப்படிங்கும்போது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கதான் செய்யுது. சோ எங்களுக்கு ஸ்கிரீன்ல இருந்தா போதும், வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. ஹோப் இட்ஸ் a really good movie. போஸ்டர்ஸ்ல பாக்குற மாதிரி, ட்ரெய்லர்ல பாக்குற மாதிரி, it has all been like really great. ஒன்னு இருக்குது, வெயிட் பண்ணுவோம். அந்த படம் என்ன எல்லாம் எவ்வளவு ஹைப் கொடுக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பா அவர் நடிப்பாரு. ஓகேவா? விஜயகாந்த், த்ரிஷா. அவர்தான் சொல்ற தோனி வர மாட்டாரு, மேட்ச் ஆடுறது மட்டும் வரும் அப்படின்றாங்க. மூவில நிறைய பேர் இருக்காங்க. சோ வந்து யார் யாரு எங்க வராங்கன்றதே எங்களுக்கு क्वेश्चन மார்க்கா இருக்கு. பட் வந்து பயங்கரமா இருக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள போறோம். நீங்க பார்த்த பிறகுதான் தெரியும். அண்ணனே வந்து உங்கள்ட்ட நேரடியா பேசுவாரு. எல்லாருக்கிட்டையும் ஊருக்கு வருவார் சொல்லிட்டார், கண்டிப்பா வருவார். ட்ரெய்லர் பார்க்கும்போது அது வந்து செம்ம ஒரு லைக் ஆக்ஷன் ஃபைட் சீன்ஸ் செம்மையா காமிச்சிருக்காங்க. அண்ட் நல்லா தான் இருக்கும் of course. And as is Talabadi's action fights, we can't even say anything than that. So yeah. டிக்கெட் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஆக்சுவலி ஃபேமிலில இருந்து வாங்குனாங்க. சோ எப்படி வாங்குனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? வந்தா சந்தோஷம் தானே. வந்தா அவ்வளவுதான் முடிஞ்சு. ஏன்னா இந்த படத்துல என்ன ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்க? செலிப்ரேஷன்ஸ் post like pre-celebrations of this the screening. அதை அடிச்சுதான் ஆகணும்ன்ற அளவுக்கு தான் இருக்கு. பார்க்கலாம். பிகாஸ் எல்லாருமே பயங்கரமா டிக்கெட்ஸ் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. கண்டிப்பா விஜய் படம் எதிர்பார்ப்பு தான் இருக்கும். வெங்கட் பிரபு வேற இருக்காரு, கேமியாலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நிறைய எதிர்பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா நாங்க இங்க தியேட்டரே கிடையாது. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் ஆனா சேஃப்டி ரீசன்ஸ்ன்றனால அவங்க பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறோம். பட் இந்த படம் நல்ல வெற்றி படமா அமையுமா? ஆஃப் கோர்ஸ் அது தளபதி படம்னா பெஸ்டா தான் இருக்கும். ரோஹிணில பாக்குறது இன்னும் சந்தோஷம் தான். நோ ப்ராப்ளம்ஸ், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அவங்க வந்து நடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா he would have given his best. அதுவும் இன்னும் ஒரு படம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் நான் செலிப்ரேஷன் இருக்கிற அங்க இருந்து வந்திருக்கோம். இந்த படத்துல பிடிச்ச கேஸ் தளபதி தவிர்த்துனா யார சொல்லுங்க? ஆக்சுவலி பிடிச்சது வந்து தளபதி தான். ஏன்னா சூப்பரா தான் இருக்கும். எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் சின்ன சின்ன கண்கள்ல தளபதி பாடினது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மங்காத்த வசூல் கண்டிப்பா விஜய் படம்னாலே ஒரு அதிக வசூல் இருக்கும் தான். வெங்கட் பிரபு வேற இருக்காரு, கண்டிப்பா முறையெடுக்க நினைக்கிறோம். ஒரு படம் இல்ல 1000 படம்
நாங்க சர்ப்ரைஸா வச்சிருக்கோம். அவ்வளவு கேரக்டர்ஸ் தளபதிக்கே வந்து 3-4 கேரக்டர்ஸ் வச்சிருக்காங்கன்னு நீங்களே பாத்துக்கோங்க இப்போ. ஸோ மட்ட சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆகலாம், ஏன்னா ஃபேன்ஸ் அவ்வளவு பேர் இருக்காங்க. அண்ட் யூனோ லைக் நிறையவே வந்து லைக் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் முன்னாடி மூவிஸ்க்குமே வந்திருக்கு. திஸ் இஸ் பீன் த லாஸ்ட், ஸோ நிறைய பேர் இன்னும் பார்ப்பாங்க.